புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றுமான பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் மாசிமக திருவிழா நாளை நடைபெறவுள்ளதை ஒட்டி கோவிலின் முன்பாக உள்ள 33 அடி உயர்முடைய ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலைக்கு ராட்சத காகித மாலைகள் குவிய உள்ள நிலையில் முதல் மாலையாக ஊர் சார்பில் ராட்சத மலர் மாலை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் முன்னிலையில் சாற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள குளமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில். இந்த கோவிலின் முன்பாக அமைந்திருக்கும் 33 அடி உயர குதிரை சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலையாகும். இந்த கோவிலில் வேண்டியபடி வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிலைக்கு ராட்சத காகித மாலை அணிவிப்பது மரபாகும். கடந்த ஆண்டு குடமுழுக்கு திருப்பணிகள் நடைபெற்றதால் குதிரைக்கு மாலை அணிவிக்க கோவில் நிர்வாகம் அனுமதிக்காத நிலையில் இந்த ஆண்டு மாசிமக திருவிழா நாளை நடைபெற உள்ளது. இதனையடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் முன்னதாக முதல் மாலையாக குளமங்கலம் கிராமத்தின் சார்பில் முதல் மாலையாக ராட்சத மலர் மாலை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் முன்னிலையில் குதிரைக்கு சாற்றப்பட்டது. இதனையடுத்து இரண்டாவது மலர் மாலையாக அமைச்சர் சிவவி மெய்யநாதன் சார்பில் குதிரைக்கு சாற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் மெய்யநாதன் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மாவட்டத்தின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றான இந்த திருவிழாவில் புதுக்கோட்டை மட்டுமின்றி திருச்சி, ராமநாதபுரம், சிவகங்கை, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 10 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் திரண்டு வழிபாடு நடத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவிழாவை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை மண்டலம் சார்பில் கோவிலில் இருந்து ஆலங்குடி, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவுத்துட்டு போடு. மெதுவா போனே, மெதுவா 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 குதிரை கார்
இந்த வண்டி எடுக்கலாமாங்கப்பா. ஆமா மேலம்மா அதில் போட்டுருவாங்க.